இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவராய் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தின் எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் அற்புதமாய் நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட எப்போதும் தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரம் ஆவியின் பிரசன்னத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். உலகமெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் என்னுடைய நற்செய்தியை அறிவியுங்கள். என் நாமத்தை அவர்கள் விசுவாசிக்கும்படி போதியுங்கள். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், கட்டப்பட்டவர்களை விடுவீங்கள் என்று உலகமெங்கும் கடந்த 2025 ஆண்டுகளாக இன்றைய வரைக்கும், ஏன் இந்த உலகம் விடுகிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும் மற்றும் பரிசுத்தாவின் ஏவுதலால் பாடுகள், போராட்டங்கள், சிறைவாசங்கள், வீண் பழிகள், அவமானங்கள், கஷ்டம், நஷ்டம் என்று என்ன வந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு விசுவாசி என்று போதிப்பதும், இயேசு நாமத்தில் விடுதலை என்று போதிப்பதும், இயேசு நாமத்தில் சுகம் என்று போதிப்பதும், இயேசு நாமத்தில் பிசாசுகளை விரட்டுவதும், இயேசு நாமத்தில் மனம் திரும்பு என்று போதிப்பதும் உங்களை தூங்கிக் கொண்டிருக்கிற உங்களை விழித்தெழ வைக்கும் செய்தி, கிறிஸ்துவின் செய்தி. விழித்தெழும் பொழுதுதான் மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமாம் அன்பானவர், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மூழ்கி போயிருக்கிற எந்த துறையை சார்ந்தவர்கள், என்ன அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவர்கள் என்ன பேருள்ள ஆட்களாக இருக்கட்டும், அது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மூழ்கி போன பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், சிறிய சாதாரண ஜனங்களாக இருக்கட்டும், அவர்கள் ஆத்மா செத்து போயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட்டங்களுக்குள்ளெல்லாம் நாம் நடக்கிறோம், போகிறோம், வருகிறோம், வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி உங்களை தொடும்போது நீங்கள் விழிப்படைவீர்கள், நீங்கள் அறிவடைவீர்கள், புத்தி அடைவீர்கள். அடைந்து நீங்கள் இது போன்ற செத்த பிணங்களை மத்தியில் அல்லவா நான் இருந்திருக்கிறேன், ஊதாரிகள் மத்தியில், அக்கிரமங்கள் மத்தியில், அசுத்தங்கள் மத்தியில், சினிமா இச்சையின் மத்தியில், சீரியல் இச்சையின் மத்தியில், சுய மாய்மால மத்தியில் அல்லவா இருந்திருக்கிறேன் என்று விலகி நீ நிற்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை தொடுவார். நீங்கள் அனல் மூற்றப்படுவீர்கள், நீங்கள் அக்கினியால் தொடப்படுவீர்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு உங்களுக்கு நமக்கு சொல்லுகிறார். நீ மருத்துவர் விட்டு எழுந்திரு. ஊர்கதை, வீண் கதை, மாய்மாலம், சினிமா, உலகம், பித்தலாட்டம், கேடுபாடு, வாக்குவாதம், அதெல்லாம் விட்டு வெளியே வா. அதான் நற்செய்தி உன்னை விழிப்படைய வைக்கும். நீ வெளியே வந்து உன்னை கண்கள் விழிக்கச் செய்த ஆண்டவர் இயேசுவை தேடு, தேவ வசனத்தை தேடு, ஜகத்தில் தேவனை தேடு. ஆவியானவர் உங்களை தொடுவார், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அப்பொழுது அதே கூட்டங்களுக்கு, இருளில் வாழும் அதே கூட்டங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். கிறிஸ்து இயேசு உங்களை பிரகாசிக்க வைப்பார். நம்மளாரும் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தவர்கள். நம்ம இயேசு தொட்டார், அந்த அவலமான கேடான வகைகளை விட்டு வெளியே வந்தோம், இயேசுவை தேடினோம். அவருடைய ஆவியானவர் நம்மை தொட்டு அவருடைய வெளிச்சத்தினாலே நம்முடைய அறிவு கண்களை, ஆத்ம கண்களை தேவன் திறந்து விட்டார். ஆகவேதான் இன்றைக்கும் தளர்ந்து போகாமல் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு நாம் உலகமெங்கும் நாம் அறிவிக்கிறோம். என் அன்பானவர்களே, கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பிரகாசிக்க வைக்கிறவர். அந்த தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, செத்தவர்களாய், அக்கிரமங்களால், பாவங்களால் செத்தவர்களாய் நாங்களும் இருந்தோம். எங்களை தேடி வந்து உயிர்ப்பித்தீர்.
ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் மத்தியில தான் அநேக காலங்களை செலவிடுகிறவர்களாக போய்விடுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை விழிப்படைய வைக்கிறது. மரித்தோரை விட்டு நாங்கள் வெளியில வந்து வீண் பேச்சு, பாரம்பரியமான கட்டுக்கதைகள், வாக்குவாதங்கள், மாய்மால கதைகள், பாரம்பரிய கதைகளை விட்டு வெளியே வந்து உம்மை தேடும்போது உம்முடைய ஆவியால் பிரகாசம் அடைகிறோம். பிறகு எல்லோருக்கும் நாங்கள் வெளிச்சத்தின் ஜனங்களாக மாறிவிடுகிறோம். என்னோடு ஜெபிக்கிறவர்களை அப்படியாக மாற்றுங்க. நீர் மகிமை அடைவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.